இருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையினால் புனித துல்காதாவுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அகில உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச ஈமானிய சொந்தங்கள் புனிதமிக்க ஹஜ்ஜுடைய உயர்ந்த பிரயாணத்தை, உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய தயாரிப்பு நிலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு புனிதமான ஹஜ்ஜுடைய அமலுக்காக யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கிளம்புகிறார்களோ அவர்களினுடைய பிரயாணங்களையும் அவர்களின் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. அவர்களின் அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவர்களின் துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. குடும்பத்தாரோடு ஹஜ்ஜுடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நிறைய கடமைகளை சொன்னாலும் கூட அதிலே தொழுகையை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவார், அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுவார். தொழக்கூடியவர்கள் மூமின்கள், எல்லாரும் தொழக்கூடியவர்கள் தான். ஜும்மாவிற்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்களும் உண்டு, ரமலானில் தொழுகைக்கு வரக்கூடியவர்களும் உண்டு. தொழுகையை தொழாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்பொழுது ஏன் அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், பெருமக்கள் சொல்கிறார்கள், தொழுகையை சில நேரங்களில் அசட்டையாக விடுவார்கள், உடலின் சோம்பலினால் விடுவார்கள். ஒவ்வொரு நேரமும் அந்த நேரத்தை அடைகிற போது அந்த தொழுகையின் கடமையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தடவை வாரத்துல ஜும்மாவுக்கு தொழுதா போதும், டைம் கிடைக்கிறப்ப நான் தொழுகிறேன் அப்படின்னு நம்மளுடைய சௌகரியத்திற்காக வேண்டி நாம் தொழுகையை ஏற்படுத்த கூடாது. அந்தந்த நேரங்களில் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை தொழுதுட்டு முற்றாதீங்க, ஒவ்வொரு நேரமும் தொழுகையை தொடர்படியாக நிறைவேற்றுங்கள், நிலைநாட்டிக் கொண்டே இருங்கள், அசட்டையாகி விடாதீர்கள், அதில் கொஞ்சம் பின்வாங்கி விடாதீர்கள். இது அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான கட்டளை. பல இடங்கள்ல அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றே பேசுகிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ் செய்யுங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஹஜ்ஜை பரிபூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ் என்பது மிகவும் கடினமான ஒரு இபாதத். பல்வேறு நெருக்கடிகளும் பல்வேறு சிரமங்களும் உள்ளடக்கிய ஒரு வணக்கம். இந்த இபாதத் என்பது யாராலும் எளிதான முறையில் சென்று முடிக்க முடியாது. பல சிரமங்களை சந்திக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்தும் இந்த ஹஜ்ஜை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஹஜ்ஜை நீங்கள் நிய்யத்து வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதற்காக முயற்சி செய்வது, பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்வது, ஆசைப்படுவது, துஆ செய்வது, இதைகள் எல்லாம் கடந்து ஹஜ்ஜுக்கு தயாராகுவது, பயணப்படுவது, அதில் உள்ள
சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொள்வது, அங்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் கடந்து வருவது, எல்லாவற்றிலும் பொறுமையோடு எதிர்கொள்வது, சகிப்பு தன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இடம்தான் ஹஜ்ஜுடைய பயணம். நெருக்கடிகளும் பலவிதமான இன்னல்களும் ஏற்படும். அவைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஹஜ்ஜு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்துல தன் வீட்டில அவர் சொகுசாக இருந்திருப்பார், எந்த கவலையும் இருக்காது, அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் நடந்து ரொம்ப தூரம்லாம் போக மாட்டார், வாகனத்திலேயே பயணிப்பார். இப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு வருகிற போது நடந்தே செல்ல வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பல்வேறு நெருக்கடிகள் வரும், கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். அந்த கூட்டத்தில பிரம்மாண்டமான மக்களின் நெருக்கடியில என்ன ஒருத்தர் இடிச்சிட்டார் அப்படின்னா எனக்கு கோபம் வரும் இயல்பாக. அங்கு கோபப்படக்கூடாது என்கிறான் அல்லாஹ். அந்த இடத்துல நீங்க கோபப்படக்கூடாது. தவறு மற்றவர்கள் மீது இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் தர்க்கம் செய்யக்கூடாது. அந்த இடத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. பொறுமையும் சகிப்பு தன்மையும் தான் ஹஜ் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் இந்த ஹஜ் என்பது மிகச் சிரமமான ஒரு கடமை. அந்த கடமையை நீங்கள் பரிபூரணமாக நிறைவேற்ற வேண்டும். அரைகுறையாக ஹஜ் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி சொல்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் ஹஜ் செய்தார்கள். அந்த ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகும்போது பெருமானார் சொன்னாங்க, என்னை பார்த்து ஹஜ்ஜுடைய கடமைகளை ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் பெருமானாருடைய அசைவுகளையும் நோட் பண்ணாங்க, பெருமானாரின் அசைவுகளையும் குறித்து வைத்தார்கள். பெருமானாரின் ஹஜ்ஜுடைய கடமையை மிக துல்லியமாக சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு அறிவித்துக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது நாம் நினைத்தபடி நினைக்கிறப்ப போகக்கூடிய இபாதத் இல்ல, அல்லாஹ்வின் நாட்டப்படி நடைபெறக்கூடிய இபாதத். அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை நிர்மாணித்தார்கள். நிர்மாணித்த பிறகு அல்லாஹ் அறிவிப்பு செய்ய சொன்னான். ரப்பே, இங்க இருந்து நான் அறிவிப்பு செஞ்சா உலகம் முழுக்க எப்படி போய் சேரும் என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், அது உங்களுடைய பொறுப்பு. அதை கொண்டு போய் சேர்ப்பது, உலகம் முழுக்க அதை நான் பறைசாற்றுவது, அது என் பொறுப்பு என்றான் அல்லாஹ். அதே போல அகில உலகத்தில் உள்ள எல்லாம் கேட்டது. ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகள் எல்லாம் கேட்டது. யாரெல்லாம் அதற்கு பதில் சொன்னார்களோ, ரூஹுகள், எந்த ரூஹுகள் எல்லாம் லப்பைக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்களோ, இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை லப்பைக் சொன்னா ஒரு ஹஜ், ரெண்டு தடவை சொன்னா ரெண்டு ஹஜ், பல தடவை சொன்னால் எத்துணை முறை சொன்னார்களோ அவர்களுக்கு அத்துணை ஹஜ்ஜை அல்லாஹ் இந்த உலகத்தில் நசீபாக்கி தருவான் என்கிறார்கள். நாம தீர்மானிக்கக்கூடிய கடமை அல்ல. நம்முடைய காசு பணத்தை கொண்டோ, நம்முடைய முயற்சியை கொண்டோ, நம்முடைய எண்ணங்களை கொண்டோ நடைபெறக்கூடிய ஒரு இபாதத் ஹஜ் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய அழைப்பின் மூலமாகத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். எனவே வாழ்நாளில் அல்லாஹ்வினுடைய அழைப்பை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நசீபை நம் அனைவருக்கும் கொடுத்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடியவர்கள் மனதில், அவர்களின் உள்ளத்தில் எதை அவர்கள் ஆழமாக பதிக்க வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், இஹ்லாஸ் என்கிற
உள்ள தூய்மை நிறைந்திருக்க வேண்டும். உள்ள தூய்மை அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செய்கிற இந்த ஹஜ் பேரு புகழுக்காக அல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நான் செய்கிறேன் என்கிற இஹ்லாஸை முதலில் ஆழமாக பதிக்க சொல்கிறார்கள். யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் அல்லாஹ்விற்காக வேண்டி என்கிற நியத் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்திற்கு சமீபத்தில் என் உம்மத்தில் சிலர்கள் தோன்றுவார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுவார்கள். என் உம்மத்தினுடைய செல்வந்தர்கள் சுற்றுலாவிற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுலாவுக்கு போற மாதிரி என் உம்மத்தின் செல்வந்தர்கள் ஹஜ்ஜை ஒரு சுற்றுலாவாக மாற்றுவார்கள். என் உம்மத்தினுடைய நடுத்தர வர்க்கத்தினர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி போவார்கள். அவர்கள் போகக்கூடிய நோக்கம் வியாபாரத்திற்காக வேண்டி போவார்கள். இங்க இருந்து எதையாவது கொண்டு போய் அங்க விற்பனை செய்வதற்காகவோ, அங்கிருந்து ஏதாவது பொருளை வாங்கி இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக வேண்டி என்கிற வியாபாரத்தின் அடிப்படையில் ஹஜ் செய்வார்கள். என் உம்மத்தினுடைய உலமாக்கள், ஆலிம்கள் பேர் புகழுக்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள். இத்துணை ஹஜ்ஜை இவர் முடித்திருக்கிறார், இவர் இவ்வளவு பெரிய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஆதி என்கிற பேர் பட்டத்திற்காக வேண்டி உலமாக்கள் ஹஜ் செய்வார்கள். என் உம்மத்தினுடைய ஏழைகள் அங்கு போய் யாசகம் கேட்பதற்காக வேண்டி ஹஜ் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்திற்கு சமீபத்தில் நடைபெறக்கூடிய ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள் குறித்து பெருமானார் அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இது போன்ற நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முற்படுகிறோம். அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? ஹதீசுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லுகிறார்கள். முதலாவது பலன், அல்லாஹ் அடியார்களின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். முதல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னங்க? ஹாஜிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃசுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜிலே தவறான இச்சையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல், கணவன் மனைவி இச்சையான வார்த்தைகளை பேசிக்கொள்ளாமல், அதற்கான செய்கினைகளில் ஈடுபடாமல், அந்த உறவுகளில் அவர்கள் ஈடுபடாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டு பாவமான காரியங்களில் இருந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. அவருடைய தாயின் வயிற்றில் அன்று பிறந்த குழந்தையை போல் அவர் ஊர் திரும்புகிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பை அல்லாஹ் வேறு எந்த இபாதத்திற்கும் கொடுக்கல. எல்லா பாவமும் A to Z அழிக்கப்பட்டு அவர் பிறந்த குழந்தையை போல திரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆதியாக இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் இங்கிருந்து கிளம்பும் போது யார் யாரிடத்திலெல்லாம் மனக்கசப்புகளும், யாரிடத்திலெல்லாம் சண்டை சச்சரவுகள், குறிப்பாக உறவுகளிடத்திலே உறவை முறித்திருந்தால், பெற்றோர்களின் விஷயத்திலே பொடுபோக்காக இருந்திருந்தால், எல்லோரிடத்திலும் அவர் மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆஜிக்கு அல்லாஹ் தஆலா அவர்களின் பாவங்களை எல்லாம் அகற்றி விடுகிறான். அல்லாஹ் கொடுக்கிற பரிசு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுடைய கடமையை கடைசி கடமையாக பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? முன்னால் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பும் போது கப்பல் வழியாக போவாங்க. அதற்கு முன்னால நடைபயணமாக போவாங்க. ஒட்டகத்திலும் குதிரையிலும் ஏறியவர்களாக போவாங்க.
இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. கப்பல் மார்க்கமாக போகும்போது பல மாதங்கள் கடந்த பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்காக போக முடியும். நீண்ட தூரம் கடல் வழி பயணம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அவர் உயிரோடு திரும்பவும் செய்யலாம், அவர் அங்கேயே மரணிக்கவும் செய்யலாம். அதனால் தான் முன்னோர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படும் போது கஃன் துணியையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்வார்களாம். திரும்ப வர முடியுமா முடியாதா என்பது டவுட். அதனால தான் ஹஜ்ஜ எல்லா கடமைகளையும் முடிச்ச பின்னால கடைசியாக பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணத்தை எல்லாம் முடிச்சிட்டு எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றிய பிறகு கடைசி கடமையாக ஹஜ்ஜை அவர்கள் முன்வைத்தார்கள். காரணம், திரும்ப வரலாம், வராமலும் போகலாம். இன்னைக்கு உள்ள காலம் அட்வான்டேஜான ஒரு காலத்தில் நாம் பயணிக்கிறோம். சில மணி நேரங்களில் பயணப்பட்டு நாம் அங்கு போய்விடலாம். அங்கிருந்து சில மணி நேரங்களில் நாம் வந்து விடலாம். பல மாதங்கள் தேவையில்லை. அந்த அளவிற்கு நமக்கு காலத்தின் வேகம் ஓட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னைக்கு அவங்க செஞ்ச மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மள்ட்ட ஹஜ்ஜு கடமையாக கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நாம் தள்ளி போட வேண்டாம். தள்ளி போடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல. அதை எவ்வளவு துரிதப்படுத்த வேண்டுமோ, குறிப்பாக உடலில் வலு இருக்கிற போதே, ஆரோக்கியம் இருக்கிற போதே, இளமை இருக்கிற போதே நாம் ஹஜ்ஜை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதிகமாக நடக்கணும், நடைபயணம் அதிகம். நீங்கள் அங்கு போகக்கூடிய எல்லா அமல்களிலும் நடைதான் அதிகமாக இருக்கும். அப்போ வயதானவர் நடக்க முடியாது, பலவீனமானவர் நடக்க முடியாது, நோயாளியான நடக்க முடியாது. யார் இளமையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும். ஹஜ்ஜை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள், தள்ளி போட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உபதேசம். இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, ஜிஹாதுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த மதிப்பின் அளவு அல்லாஹ் தஆலா 700 மடங்கு நன்மைகளை தருகிறார். சாதாரணமா நம்ம செலவழிக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதற்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய காசுக்கும் வித்தியாசம் உண்டு. அது மதிப்பு கூட. ஜிஹாதுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த காசு பணத்தினுடைய மதிப்பிலே ₹1 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்கள் செலவழிக்கக்கூடிய காசு பணங்களை அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை, அல்லாஹ் திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் அல்லாஹ் அதை பன்மடங்காக திருப்பி உங்களுக்கு தருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதிலே சந்தேகப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காசு பணம் திரும்ப பன்மடங்காக நம்மிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும். அல்லாஹ் தஆலா எந்த ஹாஜிகளையும் ஏழையாக மரணிக்க வைப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற வாக்குறுதி. ஹாஜி ஒரு காலம் ஏழையாக மாட்டார், பெருமானாருடைய வாக்குறுதி. நமக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்தால் மூமின்கள். மூணாவது, ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களின் துஆக்களை எல்லாம் அங்கீகரிக்கிறார். ஹஜ்ஜுக்காக வேண்டி போகும்போது நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறார். ஹாஜிக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஹாஜி யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அரஃபாவுடைய பெருவழி மைதானத்திலே டென்ட்டுகளில் நின்று கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்பார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதை போல உலகத்தின் வேற எந்த நாளிலும் அந்த மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஹாஜிகளுடைய எல்லா துஆக்களையும் நிச்சயமாக அங்கீகரிக்கிறார். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் நிறைந்து இருக்கிறது அந்த இடத்துல. இன்னொன்னு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பரிசு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட
மக்பூலியத்தான ஹஜ்ஜிற்கு கூலி அல்லாஹ் சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் கூலியாக எழுதுவதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய இபாதத் இருக்கிறதே அடியார்களுக்கும் அல்லாஹ்விற்குமான ஒரு தொடர்பு. இந்த இபாதத்துல ஒரு லைப்பு தன்மை இருக்கணும். அல்லாஹ்வினுடைய காதல் அங்கு வெளிப்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதல் அங்கு வெளிப்படணும். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை பார்க்கிற போது ஈமானுடைய உணர்வுகள் ஏற்பட வேண்டும். சும்மா பேருக்காக வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றுறோங்கிறதுக்காக வேண்டியோ இல்லாம லைப்பு தன்மையோடு ஒவ்வொரு அமலையும் ரசித்து ருசித்தவர்களாக நாம் செய்ய வேண்டும். பேரின்ப காதலின் வெளிப்பாடு தான் ஹஜ்ஜுடைய கடமை. அடியார்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாகத்தானே வாழணும். இந்த உலகத்துல நம்ம எல்லாம் அடிமைகள் தானே. அல்லாஹ் தான் எஜமானன். அவனுக்கு அடிமையாகத்தான் நம்ம வாழணும். அந்த அடிமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இபாதத் தான் ஹஜ். தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இந்த வார்த்தை ஹாஜி இஹ்ராம் கட்டியதுல இருந்து, இந்த ஊர்ல இருந்து பெறப்படுற நேரத்துல இருந்து அவர் அங்கு போய் அதிகம் ஓதக்கூடிய இபாதத்து வந்து தல்பியா. தல்பியா என்ன சொல்லுகிறது தெரியுமா நமக்கு? ரப்பே, இதோ உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஒரு பெரிய ஆபீசர், அவர்கிட்ட வேலை செய்யற நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பியூன்கள்லாம் இருப்பாங்க. ஒரு ஆபீசர் கூப்பிடுறாரு, ஒரு பியூனை கூப்பிடுறாரு, வேலைக்காரனை கூப்பிடுறாரு. அவன் என்ன சொல்லுவாரு? இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா இல்லையா? ஓடி வருவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் ரப்பே, நீ கூப்பிட்ட, இதோ வந்துட்டேன், உன் சன்னிதானத்துக்கு முன்னால் வந்துட்டு இருக்கிறேன். உன் அடிமை நாங்கள் யாரும் எஜமானர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் செல்வந்தர்கள் அல்ல, நாங்கள் ஃபக்கீர்கள், நாங்கள் ஏழைகள், நீதான் எஜமானன். இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? இஹ்ராமுடைய துணி. இந்த துணி யார் போடுவாங்க சொல்லுங்க? பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறார்கள், ஆட்சியாளர்கள் போறார்கள். உலகத்தில் அவர்கள் ட்ரெஸ் கோடு வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன போடணும்? தைக்காத ஆடையை போடணும். மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை. இது யார் போடுவா? ஃபக்கீர்கள் போடுவாங்க. ஊரா ஃபக்கீர்கள் போறாங்களா இல்லையா? சும்மா மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, ஒரு போர்வையை போர்த்தி இருப்பார்கள். அவர்களை நாம் ஏளனமாக கூட பார்க்கலாம். ஆனா நம்ம கோடிக்கணக்கான பேர், பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த துண்டு போட்டுதான் போகணும், வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. ஃபக்கீர், ரப்பே நான் ஏழை, நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அந்த ஹஜ்ஜுடைய அமல் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கோடான கோடி பேர் இருப்பாங்க. யார் எந்த இனம், எந்த மொழி, அவர் எந்த நாடு யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு தான் ஹஜ்ஜுடைய அமல். யாரா வேணாலும் இருப்பார். அல்லாஹ்வுக்கு முன்னால வந்துட்டார்னா அவர் ஆட்சியாளராகட்டும், அவர் செல்வந்தராகட்டும், கோடீஸ்வரராகட்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாரும் சமம். எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் கோடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த முஸ்தலிஃபாவுடைய அந்த நாளில் தங்குவார்கள். ஹஜ்ஜில 3 இடத்துல தங்கணும். முதலாவது மினா, இரண்டாவது அரஃபா மைதானம், மூணாவது முஸ்தலிஃபா. அந்த முஸ்தலிஃபாவுடைய பெருவழியில மினால கூட பாருங்க, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நம்ம கபர் இருக்கா இல்லையா, கபருக்குழி 6க்கு 3 2 அவ்வளவுதான் இருக்கும். கபருக்குழி விடவும் சின்னது, 6க்கு 1.5 அவ்வளவுதான் மினாவுடைய டென்ட் கொடுத்துருப்பாங்க. அது குண்டா இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாது? நல்ல முறையில படுக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் அங்க இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஊர்ல எப்படி வேணாலும் இருந்திருப்பாரு, அங்க போய் அந்த நெருக்கடிகளை சமாளிக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு அரஃபா பெருவெளியில ஒரு டென்ட் கிடைக்கும். கடைசியா முஸ்தலிஃபால டென்ட் கூட இல்லை, எல்லாரும் ரோட்டு ஓரத்துல தான் படுத்து தூங்கணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய போர்வையை வச்சோ ஏதாவது துண்டை வச்சோ என்ன செய்வாங்க? அப்படியே ரோட்ல அப்படியே விரிச்சு படுத்துக்குவாங்களாமா.
கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் படைத்தவராக இருக்கட்டும், தனிப்பட்ட வசதிகள் கிடைக்காது. எல்லாரும் அல்லாஹ்விற்கு முன்னாலே அடிமைகள் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயர்தரமான அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, என்ன நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, எதையும் நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் இல்லை. எல்லாரும் விட்டுட்டு தான் போவோம். நாம் உடுத்தக்கூடிய இந்த ட்ரெஸ் கூட கலட்டப்படும், எல்லாம் உருவப்படும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி. எப்படி வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எதுவும் நிலையல்ல. அல்லாஹ்விட்ட நிலையான சொர்க்கத்தை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை, இந்த உயர்தரமான ஹஜ்ஜுடைய அமல்களை, ஹஜ்ஜுடைய கடமையை, ரப்பே என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள இந்த ஹஜ்ஜுடைய நசீபை எங்களுக்கு கொடுத்துரு, எங்களுடைய குடும்பத்துக்கு கொடு என்பதாக நம்ம என்ன செய்யணுங்க? ஒவ்வொரு நாள் பொழுதிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அந்த ஈமானுடைய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய அந்த அமல்களை நாம் நிறைவுபட அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த நசீபை நம்ம யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவார்.